தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா எதை பற்றி நம்ம வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 2025 நடக்க போகும் குரு பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலத்தை தரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அதனோட வரிசையில் நம்ம அடுத்து என்ன ராசிக்காரங்களை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பலத்தை தரப்போகிறது, அதில் லாபங்கள் நஷ்டங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே இப்போ நடந்துக்கிட்டு இருக்க குரு 12ஆம் இடத்து குரு அயனம் சயனம் விரயம் விரயஸ்தானத்தில் குரு நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, இப்போ அந்த குரு பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் 28ஆம் தேதிக்கு அப்புறம் ராசிக்கே வரார். மிதுன ராசிக்காரர்களுக்கு மிதுனத்துக்கே வரார் குரு. அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் விரைய செலவு இருந்துச்சு, ஆனால் சுபவிரயமாக இருந்துச்சு. விரைய செலவுனா நான் வேற செலவுன்னு நினச்சிட்டு கூடாது. சுப விரைய செலவு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. வீடு கட்டியிருப்பாங்க, திருமணம் சார்ந்த நிகழ்வுகள், கல்யாணம், அதாவது சுப விரயங்கள், குடும்பத்தில் வேறு நல்ல விஷயங்கள், பொன்பொருள், ஆடை ஆபரணங்கள், சொத்துக்கள், நிறைய சொத்து வாங்கி குமிச்சிருப்பாங்க. அசையும் சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் விரிவுபடுத்தியிருப்பாங்க. ஒரு காரு, பைக்கு, பெரிய ஒரு ஆடம்பரமான ஒரு பெரிய ஒரு முதலீடு போட்டு பெரிய கார், சொகுசு கார் வாங்கியிருப்பாங்க. அது மாதிரி ஒரு சுப விரயங்கள் செஞ்சுருப்பாங்க மீனராசிக்காரர்கள். ஆனால் இப்போ இந்த குரு பரிசு என்ன மாதிரி படத்தை தரும்னு பார்த்தீங்கன்னா, அதே போல் 12ஆம் இடத்துல உள்ள குரு ராசிக்கே வரதால் இதை என்ன சொல்லுவாங்க, ஜென்ம குருன்னு சொல்லுவாங்க. அப்போ ஜென்ம குரு இருந்தால் பாதிப்பு தருமா? தராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மற்ற ராசிக்காரர்களுக்கு ஜென்ம குரு இருந்தால் பாதிப்பு தரும், ஆனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு தராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மிதுன ராசியிலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறார் குரு. அப்போ தானே பார்க்கிறார். அதனால் ரொம்ப சுபத்துவமான இடமாக இந்த குரு பயிற்சி வரப்போகிறது. ரொம்ப சுபத்துவமான பலம், அதிக பலம், யோகத்தில் குரு வரப்போகிறது. இப்போ அவள் மிதுன ராசியிலே குரு வர்றது நல்ல நேரம். ஏன்னா சந்திரனோட குரு சேர்றது குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மிதுன ராசியில் புதனோட வீட்டிலேருந்து குருவோட வீட்டை தானே பார்க்குறப்படி 7ஆம் பார்வையை பார்க்குறதால அப்போ இந்த குரு ரொம்ப அற்புதமான பலனை உங்களுக்கு அள்ளித்தரப்போகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு கண் கட்டி வித்த மாதிரி தான். கண்ணை மூடிட்டு ஒரு வேலை செய்யலாம், எல்லாம் சூப்பர். குருட்டம்படியே போகிறவங்களுக்கு சிறப்பாக வேலை நடக்கும். எந்த ஒரு இது இல்லை. நான் மட்டும் ஒரு அதாவது மிதுன ராசிக்காரங்க எப்படின்னா, ஒரு பாதை வகுக்காமல் போனாங்கன்னா அவங்க போகிற இடம்லாம் பாதையை மாறிடும். அதான் இந்த வருஷத்தோட பலம், இந்த குருபட்சியோட பலம். அப்போ 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் 3 இடத்தையும் உங்கள் ராசிலேருந்து பார்க்குறாரு குரு. அப்போ 5ஆம் இடத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? சிறப்பாக இருக்கும். பூர்வ புண்ணியசான சிறப்பாக இருக்கும், சிறந்து வழங்கும். பூர்வ சொத்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்தே தீரும். இதுக்கு முன்னாடி எங்கே நான் ஃபாரினில் இருந்தேன், அங்கேருந்து இங்கே இருந்தால் பூர்வ சொத்து எங்கள் சித்தப்பா பெரியப்பா எல்லாம் போட்டாங்க, வந்துட்டாங்க, செஞ்சுட்டாங்க, என்ன செஞ்சாங்க தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பூர்வீகத்தில் உள்ள பிரச்சனை அத்தனையும் அகழ்ந்து ஒரு நற்பலனை உங்களுக்கு தரப்போகிறது இந்த குரு பயிற்சி. அப்போ 5ஆம் இடம், அப்போ பூர்வீக சொத்தில் உள்ள பிரச்சனைலாம் நீங்கி நல்ல பலனை தரப்போகிறது. கண்டிப்பாக பூர்வீக சொத்து உங்களுக்கு கைக்கு வரலையா? கண்டிப்பாக வரும். பூர்வீகத்தில் பிரச்சனை முடியும். பூர்வீகத்தில் கோர்ட்டு பிரச்சனை, சிக்கல் பிரச்சனை, சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கா, முடிவுக்கு வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு குழந்தை இல்லையா? குழந்தை உண்டு. கல்யாணம் கைவிடு வரலையா? கண்டிப்பாக கல்யாணம் கைவிடு வரும். சரியான வரன் அமையலையா? கரெக்டான வரன் அமையும். உங்களுக்கு தகுந்தார் போல் படித்த பெண்ணு, வசதி உள்ள பெண்ணுகள், உங்கள் குடும்பத்தை தகுந்தார் போல் எல்லா வகையிலுமே ஏற்றார் போல் உங்களுக்கு வரன் அமைய வாய்ப்பு இருக்கிறது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குடும்பத்திற்கு தகுந்தார் போல் நற்பலன் கிடைக்கும். அப்போ மீனராசிக்காரலாம் இருக்கீங்களா, இதுக்கப்புறம் உங்களுடைய பேர் உயர போகிறது. உங்கள் புகழ் உச்சத்துக்கு போக போகிறது. முகம் வசீகரம் அடைய போகிறது. சாதாரணமான குடும்பமாக இருந்தீங்களா, இதுக்கப்புறம் வசதி படுத்த குடும்பமாக மாற போகிறீங்க. புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு, கௌரவம் எல்லாம் உயர போகிறது. உணவு பழக்க வழக்கம் எல்லாமே மாறப்போகிறது. ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை அமைய போகிறது. கார் வச்சுருந்தீங்களா, பைக் வச்சுருந்தீங்களா, பைக் விட்டு கார் வாங்க போவீங்க. கார் பழசாகிடுச்சா, புது கார் வாங்க போகிறீங்க. ஒரு 10 லட்சம் கார் வாங்க நினைப்பீங்க, 50 லட்சம் ஒரு கார் வாங்கலாம். ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்கலாம், ஒரு 10 லட்ச ரூபாயில் நீங்கள் வீடு கட்டலாம் நினைக்கலாம். அது நீங்கள் 1 கோடி வரைக்கும் வீடு கட்டலாம். அந்த மாதிரிலாம் உள்ள பலன்லாம் உங்களுக்கு அமைய போகிறது. அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு சுபத்துவமான கிரகம், சுபத்துவமான இடத்தை அதுவும் பார்க்குறதால உங்களுக்கு பலம் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். ஆயுள் பலம் அதிகரிக்கும். ஏற்கனவே உடம்புல உள்ள பிரச்சனைலாம் அகரும். எச்சுக்கு முன்னாடி விரை செலவு பண்ணிங்களா, அதுக்கப்புறம் விரை செலவு பண்ண மாட்டீங்க. ஜீவனம் சிறப்பாக இருக்கும்.
சொத்து சுகத்தில் உள்ள பிரச்சனை அத்தனையும் நீங்கி புதுசாக சொத்து வாங்குவீங்க. ஏற்கனவே பூரி சொத்து இருக்கும், அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்து தனிப்பட்ட முறை இருக்கும். நீங்கள் தனியாக படிச்சுட்டு வேலை செஞ்சு தனியாக சொத்து சம்பாதிப்பீங்க. அப்போ வீடு, வாகனம், வண்டி, வசதி இந்த மாதிரி தேவைக்கேற்ப உங்களுடைய குடும்பத்திற்கு ஏற்ப தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும். அப்போ இந்த குரு 7ஆம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக கலசாசனம் வலுப்பெறும். ஏற்கனவே கல்யாணம் பிரச்சனை இருந்துச்சா, பிரச்சனை நீங்கிடும். கல்யாணமே ஆகலையா, கல்யாணம் நடக்கும். குழந்தைலன்னா குழந்தை உண்டு. அப்போ கலசரசம் இப்போ கணவன் மனைவி இப்போ பார்த்தீங்கன்னா மிதுனராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை ஏற்பட்டு பிரிஞ்சு வாழ்ந்துருப்பாங்க. ஒரு 2-3 வருஷம் பிரிஞ்சு வாழ்ந்துருப்பாங்க. ஒரு சங்கடத்தில் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி சங்கடங்கள்லாம் நீங்கி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யமான நட்புறவு ஏற்பட போகிறது. குடும்பம் தழைத்துவங்க போகிறது. அப்பா அம்மா இதுக்கு முன்னாடி உங்களை பிரிஞ்சு வாழ்ந்துருப்பாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அப்பா அம்மாவுக்கு வாழலாம். நேரம் வருது. இதுக்கு முன்னாடி அப்பா அம்மா நீங்கள் செய்த செயலால் அப்பா அம்மா கொஞ்சம் வெறுத்துருப்பாங்க. கஷ்டம் வந்திருக்கும். ஆனால் உங்களால் நஷ்டம் வந்திருக்கும். கடன் சுமை ஏறு இருக்கும். இது எல்லாமே நீங்கி இப்போ நீங்கள் மிச்சத்து வர போகிறீங்க. தொழில் உங்களுக்கு அமோகமாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. தொழில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லா தொழில் செஞ்சாலும் சிறப்பு தான். அதில் சிறந்து விளங்குவீங்க. அதில் குறிப்பிட்டு சொல்ல போனீங்கன்னா அந்த ஆடை ஆபரணம், இந்த ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கோங்க, இந்த பியூட்டி பார்லர் வச்சுருக்கோங்க, இந்த மாதிரியான உள்ள அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்வோங்க, இல்லை தொழிற்சாலை உற்பத்தி பண்ணுறவங்க, இந்த மாதிரியான வேலை உள்ளவங்க எல்லாமே சென்ட் ஃபேக்ட்ரி, சோப்பு, வாசனை சோப்பு, திரவியம், இந்த ஜவ்வாது, சந்தனம், இந்த மாதிரியான வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு எல்லாம் அத்தனை பேர்த்துக்குமே இந்த குருப்பெயர்ச்சிக்கு அப்புறம் வியாபாரம் ரொம்ப சிறந்து வழங்க போகிறது. கைக்கு மேலே பணம் வர போகிறது. பணம் உடனே கொட்ட போகிறது. அதை நீங்கள் கவனமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மாதிரி அப்பா அம்மா இடத்துல நீங்கள் மதிப்புத்தக்க மனிதனாக மாற போகிறீங்க. கல்வியில் சிறந்து வழங்க போகிறீங்க. டாக்டர் ஆகுவீங்க, இன்ஜினியர் ஆகுவீங்க, பட்டப்படிப்பு என்னென்ன படிச்சிருங்க அதெல்லாம் சிறந்து வழங்குவீங்க. கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு உண்டு. நீங்கள் டாக்டராக எதுவுமே படிச்சுட்டு ப்ரைவேட்டில் வேலை செஞ்சீங்களா, பட் நீங்கள் டாக்டர் ஆகும், கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு கிடைச்சிடும். கடை உருப்படுத்த போகிறீங்களா, உருப்படுத்தலாம். உங்களுக்கெல்லாம் 10 பேர் வேலை செய்வாங்க. அந்தளவுக்கு கடை உருப்படுத்துவீங்க. பிரான்ச் நிறைய உருவாகும். தமிழ்நாடு பொருளாக பிரான்ச் உருவாகும். அப்போ இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு சுமூத்தமான இடத்துல குரு பார்க்குறதால பொருளாதார ரீதியாக உங்களுக்கு மேம்பட்ட நிலைமை தான். பணம் போட்டு ஃபைனான்ஸ் இந்த வட்டி கடனை வச்சு நடத்துகிறவங்க சிறப்பாக இருப்பாங்க. பங்குச்சந்தையில் பணம் போடுறவங்க சிறப்பாக இருக்கும். அதுமாரி தொழில் சாணம் சிறந்து விளங்கும். ஏன்னா 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு, 7ஆம் இடம் கலசாசனத்தையும் குரு பார்க்குறாரு, தொழில் சாணத்தையும் 9ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. அதனால் தொழில் ரொம்ப ரொம்ப சிறந்து விளங்கும். பிரச்சனையே இல்லை. இரும்பு சார்ந்த தொழில் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பு உங்களுக்கு. ஒரு வண்டி வச்சு நடத்துகிறவங்க, அந்த இன்ஜினியராக இருக்குங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கவங்க, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி இரும்பு பொருள் அதுமாதிரி பயன்படுத்துகிற வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப சாதமான பலத்தை தரப்போகிறது. அப்போ தொழிலில் சிறந்து வழங்க போகிறீர்கள் அப்படி தான் சொல்லணும். கரையை விரிப்படுத்த போகிறீங்க. அது வெளிநாடு வாணிபம். வெளிநாட்டு போய் வேலை செய்கிறவங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக செய்ய போகிறீங்க. வெளிநாட்டுக்கு போய் அதிக முதலீடு பண்ண போகிறீங்க. இதுக்கு முன்னாடி சம்பளம் கம்மியாக இருந்துச்சா, அதுக்கு சம்பளம் அதிகமாகும். ஒரு 50,000 தான் 1 லட்சம் சம்பாதிச்சு இருந்தேன், இதுக்கு கூட 2 லட்ச ரூபா சம்பளம் சம்பாதிக்க போகிறீங்க. அப்படி தான் அர்த்தம். அப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அள்ளித்தரப்போகிறது. கணக்கு வழக்கே இல்லாமல் அள்ளி கொட்ட போகிறார். அதனால் நீங்கள் பணத்தை கரெக்டாக செலவு பண்ண பாருங்கள். அதுமாரி உங்களுக்கு நம்மகிட்ட பணம் தான் நிறைய பேரும் பணம் வருதுன்னு ஏடாவடம் போகக்கூடாது. அது பிரச்சனை கொண்டு போய் விட்டுரும். அதனால் பணத்தை கரெக்டாக சேவ் பண்ண பாருங்கள். உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி. அப்போ இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் சாணம் சிறப்பு, குடும்ப சாணம் சிறப்பு, கல்வியில் சிறந்து விளங்குவீங்க. அதுவும் இந்த அரசியல்வாதிகளால் இருந்தீங்கன்னா அதில் சிறந்து விளங்குவீங்க. இப்போ நீங்கள் மிதுனராசிக்காரர்கள் அரசியல் ஈடுபட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதில் உங்களுக்கு ஒரு எலெக்ஷன் நிற்க போகிறீங்க, ஒரு வார்டு உங்கள் ஊரில் ஒரு வார்டு கவுன்சிலர் நிற்கிறீங்க, ஒரு ஒன்றிய கவுன்சிலர் நிற்கிறீங்க, ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் நிற்கிறீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு வெற்றி தான். மிதுனராசிக்காரர்கள் எதை தொட்டாலும் உங்கள் கையால் எதை போட்டாலும் அது பொண்ணாக மாறிடும். சரிங்களா? அதான் நீங்கள் போகிற வழி பாதியாக இருக்காது, ஆனால் நீங்கள் போகிறதுக்கு போகிற அது பாதியாக மாறிடும். அந்த மாதிரியான செல்வாக்கில் இப்போ உங்களுடைய குரு பயிற்சி உங்களுக்கு வரப்போகிறது. அப்போ குரு யோகத்தில் வரப்போகிறார். குடும்பம் எல்லாமே யோகம் தான். உங்களுக்கு ஆயுள் பலம் சூப்பர். ஆயுள் பலம் நீட்டாக இருக்கும். உணவில் கட்டுப்பாடு இருக்கணும். உடம்புல உள்ள பிரச்சனை அத்தனையுமே அகண்டு போயிடும். விரைய சனத்தில் உள்ள குரு செல்வத்துக்கு வந்துடுறாரு. அதனால் வீண் செலவுக்கு வேலையே இல்லை. சுப செலவு தான். வீடு வாங்கி போடலாம், காடை வாங்கி போடலாம், 10 வீடு கட்டி வாடகை விடலாம், ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி வாடகை விடலாம், பையனை அதிகம் வெளிநாட்டில் படிக்க வைக்கலாம், பிள்ளைங்களை வெளிநாட்டில் படிக்க வைக்கலாம். இல்லை ஊரில் ஒரு லேண்ட் வாங்கி போடுறது, ஒரு 50 ஏக்கர் 100 ஏக்கர் லேண்ட் வாங்கி போடுறது. இருக்கிற பணத்துக்கு என்ன வேலை, சரி ஏதாச்சும் வாங்கி போடுவோம், பின்னாடி உதவும் அப்படின்ற மாதிரி.
அப்போ இந்த தலைமுறை இல்லாமல் அடுத்த தலைமுறை இன்னும் 3 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கும் பழக்கமுடைய அளவுக்கு இந்த குரு உங்களுக்கு சாதமான பலத்தை தரப்போகிறது அப்படி தான் சொல்லணும். அப்போ நீங்கள் கரெக்டாக எதுவுமே கரெக்டாக செஞ்சீங்கன்னா கரெக்டாக எல்லா வகையிலுமே நல்லது. அதுமாரி இந்த மிதராசிக்காரர்களுக்கு வயது மூத்தோருடைய பழக்கவழக்கங்கள் ஏற்படும். அதாவது வயது முதிர்ந்தோர், அனுபவம் உள்ளவர்கள், அதிகமாக அனுபவம் உள்ளவங்க, ஒரு வேலையில் ஒரு வக்கீலாக இருப்பாங்க, ஒரு இதாக இருப்பாங்க, ஒரு ரிட்டையர்ட் ஆனவங்களாக இருப்பாங்க, அவங்கள தொடர்பு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களுடைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வயது முதிர்ந்தோர், வயது மூத்தோரிடம் உங்களுக்கு மரியாதை அதிகமாக தெரியும். அப்போ அவங்களுடைய அன்பும் அனுசரணையும் உங்களுக்கு உண்டு. அதையும் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும். அப்போ எல்லா வகையிலுமே இந்த குரு பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு வெற்றியை அள்ளித்தரும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ராசிக்கு உண்டான நம்ம பலனை பார்க்கலாம். மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.